அவங்க அவங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. நாங்கள் நேரடியாக சில ஷூட்லலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னதான் வெளியில் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அவங்க வந்து கிவர் சைடுல இருக்க ஒரு பொண்ணு. கிவர் சைடுல இருக்க ஒரு பொண்ணுக்கு எப்போதுமே வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம். நீ என்ன லவ் பண்ணா மட்டும் போதும். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், ஃபேமிலியில் படுற கஷ்டங்கள்லாம் வந்து அம்மா எப்படா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் வரும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இப்போ அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம். Red Nool celebrating Sharath and Kritika. Title sponsor Dr. Sri Verma. Venue partner V Space. இல்லை, எனக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. என்னால் முடிஞ்சளவுக்கு கட்டுப்படுத்துவேன். நம்ம அழுதது யாரும் காட்டக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி வருது. ஒரு பையனுக்கு ஒரு புது சட்டை போடுறது ஒரு கனவுங்கிறது எனக்கு வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்துல. சரத்தை கொண்டாடிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு வந்து சரத்தை செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். என் லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ராஜா நீ, உன் லைஃப் நீ ராஜாவாக தான் இருக்கணும். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ரெட் நூல் செலிப்ரேட்டிங் சரத் அண்ட் கிருத்திகா ஷோல அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது பிரியங்காவுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், ஏன்னா எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? ரொம்ப ஹாப்பியாக கல்யாணம். ஏன்னா ரொம்ப நாள் வந்து லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு என்னடா இது அப்படின்னு எப்பவுமே யோசிப்பாங்க. ஒரு கல்யாணம் முடிஞ்சு எதாவது ஆயிடுச்சுன்னா அதோட லைஃப் அவ்வளோதானே அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவங்களும் அந்த இடத்துல அப்படி யோசித்து கஷ்டப்பட்டு அவங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்ல. அதெல்லாம் நாங்கள் நேரடியாக சில ஷூட்லலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னதான் வெளியில் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டம், அது இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் படுற கஷ்டங்கள்லாம் வந்து என்ன இருக்குன்னா, எப்படா இந்த நம்ம பொண்ணுக்கு அம்மா எப்படா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் வரும். அவங்களுக்கே தோணும்ல, நம்மளுக்கே தோணும் நமக்கு எப்படா இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் இப்போ அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்கன்னு கடவுள்கிட்ட தான் இருக்குது. சூப்பர். உங்களுக்கு எப்படி? She deserves to be happy. She is a very cutest and happy soul. மற்றவங்களுக்கு எப்போதுமே நல்லா இருக்கணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சிட்டே சந்தோஷமாக இருங்க. அவங்க இருக்க இடம் எப்போதுமே ஒரு மாதிரி கலகலன்னு ஹாப்பியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ் அவங்க லைஃப்லேயும் அவங்களுக்கு வேணும். ஸோ அவங்க வந்து கிவர் சைடில் இருக்க ஒரு பொண்ணு. ஸோ கிவர் சைடில் இருக்க ஒரு பொண்ணுக்கு எப்போதுமே வந்து நீ எதுவுமே பண்ண வேணாம், நீ என்ன லவ் பண்ணால் மட்டும் போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒரு பொண்ணுக்கு இல்லை, யாராவது ஒருத்தவங்க 10% லவ் கொடுத்தாலே அது பெருசாக தெரியும். அவங்களுக்கு இப்போ அபண்டன்ஸாக லவ் கொடுக்க ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் அவங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கணும் அக்காவை. உங்க லைஃப்ல யார் அதிகமா சர்ப்ரைஸ் கொடுக்குறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது சர்ப்ரைசஸ் எல்லாம்? எப்படி இவங்களெல்லாம் பிடிச்சுன்றது பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், நான் நிறைய யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு தெரியாத சட்டமன்றங்களை நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அப்போ இந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸ்லாம் கொடுத்ததே இல்லை. ஆனால் நான் சில யூடியூப் சேனலில் பார்ப்பேன். ஏய் பயங்கரமாக செம்மையாக இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு எப்படா பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், எங்களுக்கு ஸோ ஹாப்பி. நிறைய பேர் வந்து தாம்சன் சார் 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. அந்த நினைவுகள்ல இருந்து என் கூட இருந்த தீனா, அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அண்ணெல்லாம் என்னை பற்றி சொல்லும் போது எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் ஏதோ நார்மலாக ஏதோ என் போகிற போக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம பண்ணுறது வந்து இன்னொருத்தர் சொல்லும் போது தான் தெரியுது, ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம், நம்ம தெரியாது. வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் தங்கம் சொல்லுங்க நீங்க. கிருத்திகா அடிக்காம சொல்ல மாட்டியா? இல்லை, எனக்கு ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. சில இடத்துல வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு கட்டுப்படுத்துவேன். ஏன்னா நம்ம அழுதது யாரும் காட்டக்கூடாது அப்படின்னு. அதையும் தாண்டி வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த மாதிரி அது உங்கள் டீம் எல்லாருக்குமே நான் வந்து ஏதோ பெரிய கடமைப்பட்டிருக்கேன் போல. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
ஷரத்னா யாருன்னு இந்த வீடியோ மூலயமா வேற தெரியும் போல. அதுக்கு கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா நன்றி. நிச்சயமாக. ஏன்னா நிறைய பேர் வந்தவங்க சொன்னது சரத்தோட அடையாளம் வேற, ஆமா. அதை வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது. அது நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ சரத்தன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஈவெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இதா கண்டிப்பா. இருந்தது. உண்மை. ஸோ சூப்பர். உங்க 2 பேர்ல யார் சர்ப்ரைஸ் அதிகமா கொடுப்பா? சர்ப்ரைஸ் நீங்க அதிகமா கொடுத்தது இவங்க தான் எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னோட சர்ப்ரைசஸ் எப்படின்னா ஷரத் லைஃப்ல என்னெல்லாம் பார்க்கலையோ அது எல்லாம் எனக்கு இதுக்கப்புறம், ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை ஷேர் பண்றேன் இந்த இடத்துல. எனக்கு என்னன்னா நான் ஒரு வெல் வெஸ்டட் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு தான். ஸோ வந்து ஒரு பைசாவோட கஷ்டம் என்ன இருக்குங்கிறது எனக்கு பெருசா, பைசாவோட கஷ்டம் தாண்டி ஒரு பொருளுக்கு ஒருத்தவங்க ஏங்குவாங்கங்கிறது எனக்கு தெரியாது உண்மையா. அது நான் வந்து இப்போ லேட்டர் பையில தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு பையனுக்கு ஒரு புது சட்டை போடுறது ஒரு கனவுங்கிறது எனக்கு வந்து ஷரத்தோட அவரோட மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு தடவை போயிருந்தோம் வ்ளாக் பண்ணுறதுக்காக. அவங்க ஓனர் பார்த்து பேசிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு வந்து தீபாவளிக்கு மட்டும் அவர் எடுத்து கொடுப்பாரு. அந்த சட்டையை தான் அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போட்டு பார்ப்பல. மற்றபடி அப்பா அம்மா வந்து முன்னாடி பழைய துணி இது பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது நல்ல சட்டையாக இருக்கும்ல, அதை எடுத்து தான் போட்டுப்பாங்க அப்படின்னு எனக்கு லவ் பண்ண டைம்லேயும் சொல்லியிருக்காங்க. அந்த அந்த இதுலேயும் சொல்ல நான் இப்போ வரைக்குமே எல்லா மாதமும் ஷரத்துக்கு ஒரு 2 ஷர்ட்டாவது நான் எடுத்து கொடுத்துருவேன். அது இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேன். பட் எனக்கு அது வந்து ரொம்ப புதுசு. தெரில, இதை திமிரா யாரும் எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்றது என்னன்னா, எனக்கு அப்படி ஒரு சைடு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அது வந்து ஒரு பையனுக்கு ஒரு சட்டை வாங்கி போடுறது ஒரு விஷயமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ நமக்கு நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பார்க்குற ரியாலிட்டி. அப்போ எனக்கு அவ்வளோ தெரியாது. அந்த டைம்ல இருந்து நான் பார்த்த ஷரத்துக்கும் எனக்கு மைண்ட்ல என்னன்னா, என் கூட இனி எனக்கு ராஜா, நீ உன் லைஃப் நீ ராஜாவா தான் இருக்கும். நீ லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே இது வரைக்கும் கொண்டாடினதில்லை, ஒரு கேக் கட் பண்ணதில்லைன்னு. ஒரு பர்த்டேக்கு மினிமம் ஒரு 5லேருந்து 6 கேக்ஸாவது நான் கட் பண்ணிடுவேன். ஸோ ஷரத்தை கொண்டாடிக்கிட்டே இருப்பேன் நான். எனக்கு வந்து ஷரத்தை செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும், என் லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவன் என்னெல்லாம் லைஃப்ல ஆசைப்படுறானோ அவன்கிட்ட நான் எப்போதும் சொல்றேன், நீ கனவு காண்றதுக்கு என்னைக்குமே தயங்காத, ஏன்னா உன் கனவை நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கேன். நீ கனவு கண்டுகிட்டே இரு, நான் அந்த கனவை நான் நிறைவேற்றிக்கிட்டே இருப்பேன். அது நான் எப்போதுமே பண்ணுவேன். அது நான் இதுக்கு ஜஸ்ட் ஷோக்காகவோ அதுக்காகவோ சொல்ல, எங்க பாண்டிங் அதுதான். எனக்கு ஷரத்தை எப்போதுமே ஒரு ராஜாவா தான் பார்த்துட்டே இருக்கணும். அதனால அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அவ்வளோ சர்ப்ரைஸும் பண்ணுவேன். இதுவே நான் இந்த பர்த்டேக்கு வச்சிருந்த சர்ப்ரைஸ் தான் நீங்க இல்ல, பட் அது நீங்க இன்னுமே ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. அதை நீங்க சொன்னாங்க, தீபிகா சொன்னோடனே உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் இருக்குண்ணே வாங்கினேன். நான் எடுத்தோடனே இவர் தான் கேட்டேன், நீ ஏதாவது பண்ணியிருக்கியா எனக்காக அப்படின்னு. ஏன்னா நிறைய இவ தான் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்தது இவ தான். நான் யோசிப்பேன், என்னடா இது. ஆனால் நான் அதை கொஞ்சம் நான் சர்ப்ரைஸை கண்டுபிடிக்கிறதுக்காக யோசிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ணா என்னவா இருக்கும் நோன்றது. மற்ற நாள்லாம் அந்த எதுவுமே ஏதோ ஒரு காலிங் பெல் அடிச்சா மற்ற நாள் போய் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு பாப்பல. ஆனா அந்த பர்த்டே மன் வந்துட்டா மட்டும் காலிங் பெல் அடிச்சா பாஞ்சிட்டு ஓடும் அப்படிங்கிறது. ஏதோ நமக்கு தான் வந்திருக்கு அப்படின்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது. ஏன்னா நான் ஒரு கேக் வந்து சரி ஏதோ ஒரு கதை இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். வாங்க. சார் வந்து சர்ப்ரைஸ்ல 0 ஆக்சுவலா. ஆனா அவன் என்ன பண்ணாலும் நான் அதை சர்ப்ரைஸா ஹாப்பி ஆயிடுவேன். அவன் வந்து சும்மா அப்படி திரும்பும் போது பாப்பா லவ் யூ அப்படி சொன்னாலும் நான் ஹாப்பி ஆயிடுவேன். நான் அப்படிதான். சார் வந்து எனக்கு பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருக்காப்ல. ஆர்டர் பண்ணிட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்விக்கி அண்ணா கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. இவரே எக்ஸிட் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் என்ட்ரி கேட் வெளியே உள்ள வந்து என்கிட்ட நம்ம ஹாப்பி பர்த்டே சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு காசு கொடுங்க, காசு நானே கொடுத்து. ஏன்னா ஆர்டர் அப்படி பண்ணனா தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க, கேஷ் ஆன் டெலிவரி என்ன தானே வாங்கணும். நான் பாட்டுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படி பண்றோம் சர்ப்ரைஸ் பார்த்தா மேல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன உங்க ஷோல வீட்லலாம் பாப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபேன்னா தேங்க்ஸ் ஹாப்பி பர்த்டேலாம் சொல்லிட்டு கேக்குக்கு கேஷ். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சர்ப்ரைஸும் ஆகி காசும் கொடுத்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, என் ஃபோன்ல வருது டெலிவரி சக்சஸ்ஃபுல். என்ன டெலிவரி சக்சஸ்ஃபுல்லா எங்க கொடுத்தாங்க தெரியும் சொல்லிட்டு நான் அப்புறம் போனா அத கால் பண்ணேன், கேக் வீட்டுக்கு வந்துருச்சு, மேல வா சர்ப்ரைஸ் ஆயிட்டேவா, இதான் என் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் நான் ஃபர்ஸ்ட்லயும் அப்படிதான் கூட்டு போனாப்ல, உனக்கு நான் சர்ப்ரைஸா பர்த்டேக்கு வாட்ச் வாங்கி தரப்பறேன் வா. இப்படி எவனா சர்ப்ரைஸ் பண்ணி கேட்டிருக்கேன், சர்ப்ரைஸா வாட்ச் வாங்கி தரப்பறேன் வாட்ச். அவ்வளவுதான் பசங்களுக்கு வரும் தலைவரே, அவ்வளவுதான் வரும் பசங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது கேட்டது ஒன்னே இவங்கிட்ட கேட்கணும். ஒரே ஒரு விஷயம் ரொம்ப நாளா நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். I'll take this opportunity. இது வரைக்கும் நான் கொடுத்த சர்ப்ரைசஸ்ல உனக்கு ரொம்ப ஃபேவரட் சர்ப்ரைஸ்னா என்ன? கேளுங்க. அப்படி நீயே சர்ப்ரைஸ் தான் இந்த பசங்க அதாம்ல பசங்க சமாளிஃபிகேஷன் உண்மையை சொல்லு.
இல்லை அந்த ஏவி எனக்கு கொடுத்தல அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஏவி யாருமே போடுதில்லை. ஆனால் நான் போடும் போதெல்லாம் யோசிப்பேன், எப்போ நம்மளுக்கு ஏவி போடுவாங்க, எப்போ எங்கள் அம்மாலாம் வருவாங்க, இந்த இப்போ அவார்ட் கொடுக்கும்போது பின்னாடி எப்போ நம்ம அம்மா வருவாங்க, எட்டி பார்த்தா அம்மா வராங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்காக ஒரு ஏவி ரெடி பண்ணி போட்டான். பயங்கர எமோஷனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நடுவில் கூட எனக்கு 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 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை நம்ம ஏதாவது யோசிக்கிறோம், யாரா நம்மளும் யோசிப்பல, ஆமாம் நீ யாரா நீ இந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஏவி எடுத்து பார்ப்பேன். ஓ இதான் நானா. சீரியஸ்லி ஒரு பொருளாவோ இதாவோ சர்ப்ரைஸ் கொடுக்கறத விட வாழ்க்கையை சர்ப்ரைஸாக அந்த ஒரு வாழ்க்கையே ஒரு வீடியோவா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு அது இன்னைக்கு நேத்து இல்லை, ஒரு 10 வருஷமா நான் ஒரு 8 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் சரத் கிட்ட இருந்து. லைக் எனக்கு மற்றவங்களோட ஏவிஸ் எல்லாம் பார்க்கும்போதுல எனக்கும் ஆசையா இருக்கும்ல, நம்ம ஹஸ்பண்ட் ஒரு நாள் இந்த மாதிரி இதுன்னா அப்போ சரத் பார்க்கும்போதுல பாப்பா ஒரு நாள் எனக்கும் இந்த மாதிரி ஏவி போடுவாங்க, நான் அவனை ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார வச்சு நான் காட்டுவேன் அப்படின்னு. ஸோ அதை நான் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே ஒரு சின்ன மினி தியேட்டர் மட்டும் புக் பண்ணி நம்மளே கொடுப்போம். ஆமாம், அதனால நீ ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்ததை பாருன்னு சொல்லிட்டு அந்த ஏவி கொடுத்தாச்சு. கிரேட். எனக்கும் ஒரு தம்பி இருக்காங்க, என் ஒய்ஃபுக்கும் ஒரு தம்பி இருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு தம்பி, ஒரு ஸ்ட்ராங்கான தம்பி, தம்பி உடையான். நீங்கள் பார்த்தது அவர் ஒரு நகைச்சுவையாளர் தான். எனக்கு வந்து ரொம்ப எளிமையான கலைஞர். அப்படி டக்குன்னு அவர் இடத்துல பார்க்குறேன் அண்ணே அப்படின்னு, அந்த அண்ணேன்றதுல உண்மையான உயிர். ஒரு பொருத்தமும் இல்லை மட்ட யார் லவங்கம் பட்ட அட எனக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல, என்ன பந்தாடுறேன் நான் திண்டாடுறேன் ஒன்றும் புரியாம வெக்ஸ் ஆகுறேன் என்ன ஆகுறேன். முகப்பரு, கரும்புள்ளி, முகப்பொலிவிழப்பு போன்றவற்றால் உங்களது அழகு பாதிக்கிறதா? மறுபடியும் பளபளப்பான ஆரோக்கியமான சருமத்தை பெறுங்கள். டாக்டர் ஸ்ரீவர்மா கும்குமாரி தைலம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.